அதிகமாக பிரயாசப்படுறீங்களோ அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கர்த்தர் மேல் பிரயாசப்பட்டீங்கன்னா, சபை மேல் பிரயாசப்பட்டீங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே நீங்கள் வந்து உக்காந்துருக்கிறீங்க. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா, கர்த்தரை மறந்து, சபையை மறந்து, ஊழியத்தை மறந்து, அழைப்பை மறந்து, தரிசனத்தை மறந்து எங்கேயோ போயிட்டு இருப்போம். அவங்களுக்கு வந்து பலவீனம் இருக்கும், அவங்களுக்கு தேட்டர் ரொம்ப ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப வேதனையில் இருப்பாங்க. சர்ச்சுக்கு வராத ஆளுங்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன், நீ இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி தான் சிரிக்கிற தெரியல, எனக்கா இருந்தால் நான் செத்து போயிருப்பேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு நீ நடமாடிட்டு இருக்கிறியே அப்படின்னுவாங்க. ஏன் தெரியுமா? வரும்போது ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களை பூஸ்ட் பண்ணி அனுப்புகிறாரு. அல்லேலூயா. நீங்கள் உள்ளே வரும்போது ஒருவேளை தயக்கத்தோடு வந்திருக்கலாம், உள்ளே வரும்போது ஒரு எனர்ஜி குறைஞ்சி போய் வந்திருக்கலாம், உள்ளே வரும்போது ஒரு வேளை நடக்குமா நடக்காதானே வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் எல்லாம் சாத்தியமே, நீ என்னை தேடி வந்திருக்கிறாய் அல்லவா, உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை